வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய குரூப் 4 2025க்கு ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு 200+ ஹார்ஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெலிகிராம் சேனலில் மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாகவுமே பாலிட்டியில் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் ஒரு 20 வீடியோஸ், அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக ஒரே வீடியோலேயே முடிக்கிற மாதிரி. ஸோ மேக்ஸுக்கும் நம்ம வந்து அப்படி தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து HCF அண்ட் LCM எடுக்கிறோம்னா அந்த டாபிக் ஃபுல்லாக ஒரே வீடியோலேயே முடிச்சிட மாதிரி. அது லாங்காக போனாலும் சரி, 1 hour போனாலும் சரி, 2 hour போனாலும் சரி, அந்த ஒரு வீடியோலேயே முடிக்கிற மாதிரி தான் நம்மளோட பிளான். ஸோ மறக்காமல் வந்து வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு பாலிட்டிக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கிளாஸ் நம்பர் 1. ஸோ இதில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு. ஸோ அரசியலமைப்பு அப்படின்னு ஒன்று உருவானத்துக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குங்க. நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே பேசிடுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் இருக்குது தெரியுமா, சுதந்திர உரிமை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக நம்ம வந்து பாலிட்டியை சொல்கிறோமே தவிர இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு பல ஹிஸ்ட்ரிஸ் இருந்திருக்கு. ஸோ அதுக்கு ஒரு வரலாறு இருந்திருக்கு. ஸோ அது எப்படி இந்த மாதிரிலாம் உருவாகி வந்துச்சு அப்படிங்கிறதான் நம்ம கம்ப்ளீட்டாக இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயுமே வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 2 இதில் நம்ம ஃபஸ்ட் இதை தான் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட கண்டினியூஷனை பார்ப்போம். ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல் நம்ம ஆப்பை இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்கும். அதே போல் தமிழுக்கு 6th to 12th வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக்குக்கு இயல்வைஸான டெஸ்ட் சீரியஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 2 நம்பர்ஸில் வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழ் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா டீமில் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாலிட்டிக்கான ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது உருவானத்துக்கான வரலாறுலாம் என்ன? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு அப்படிங்கிற இந்த கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து தோன்றியது தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து சொல்கிறோம்ல, நான் பேசுகிறேன், சிரிக்கிறேன், நான் நினச்ச இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே காரணம் இந்த அரசியலமைப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரைட்ஸ் தான், கொடுத்துருக்கக்கூடிய உரிமை தான் நம்மளுக்கு காரணம். ஸோ இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை வந்து எங்கேருந்து ஃபஸ்ட்டு தோன்றுனுச்சு அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து தாங்க தோன்றுனுச்சு. சரி, ஓகே. அப்போது அரசியலமைப்புனா என்ன? ஃபஸ்ட்டு அரசியலமைப்புனா என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா ஒரு அரசு வந்து அமைக்கப்பட்டு அதை ஆட்சி செய்வதற்கு தேவையான விதிகளை கொண்டது தான் அரசியலமைப்பு. இப்போ ஒரு அரசு வந்து இப்போ திமுகவா இருக்கட்டும் இல்லை அதிமுகவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அதை ஆட்சி செய்வதற்கு தேவையான விதிகளை வந்து கொண்டது தான் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இந்த அரசியலமைப்போட மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஒரு அரசோட அனைத்து குடிமக்களையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு தேவையான அடிப்படை விதிகளை வந்து கொடுக்கக்கூடியதுதான் இந்த அரசியலமைப்போட முக்கிய செயல்பாடே. ஸோ இந்த அரசியலமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நாட்டோட அனைத்து குடிமக்களையும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்குது, ஒருங்கிணைக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மக்களோட அடிப்படை அடையாளங்களையும் வெளிப்படுத்துது இந்த அரசியலமைப்பு. ஓகே, இப்போது அடுத்து வந்து பாருங்கள் ஆங்கிலேயர் ஆட்சியும் அரசியலமைப்பின் வரலாறும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்களோட டாமினேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. அவங்களையெல்லாம் வெளியே கிளப்பி அதுக்கப்புறமேல் தான் அரசியலமைப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு உருவானுச்சு. ஸோ அரசியலமைப்பு உருவாகிறதுக்கான ஒரு மெயின் காரணமே அரசியலமைப்பு விதிகள் இதெல்லாம் எழுதப்பட்டதுக்கான காரணம் ஆங்கிலேயர்கள் தான். ஸோ அதுதான் ஆங்கிலேயர் ஆட்சியும் அரசியலமைப்போட வரலாறும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிய இந்திய கம்பெனியோட ஆதிக்கம் வந்து ஏற்படுறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு அப்படின்னா பிளாசி போர் 1757 நடந்த பிளாசி போரும் 1764 நடந்த பக்சார் போரும் தாங்க காரணமாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுமே 2ஆ வந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஒன்று ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, அடுத்து பிரிட்டிஷ் நேரடி ஆட்சி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். 1858 பிரிட்டிஷ் நேரடி ஆட்சி அப்படிங்கிறத வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களால் ஒரு கம்பெனி உருவாக்கப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டிருக்கும். ஸோ இது அவங்களோட ஆதிக்கம் இந்தியாவில் செலுத்துறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சுன்னா 2 போர். ஒன்று பிளாசி போர் 1757, இன்னொன்று பக்சார் போர் 1764. இது 2 தான் வந்து காரணமாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னா இந்த பக்சார் போருமே வந்து முடிவுக்கு வருது. எதன் காரணமா அப்படின்னா அலகாபாத் உடன்படிக்கை. ஸோ அலகாபாத் உடன்படிக்கையோட ஆண்டு தான் 1765. ஸோ அந்த 1765 கையெழுத்தான அலகாபாத் உடன்படிக்கையின் படி பக்சார் போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. இந்த உடன்படிக்கையின் படி என்னாச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளம், பீகார், எங்கெங்க வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளில் வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கப்பட்டது. ஸோ இந்த போரோட உடன்படிக்கை மூலமாக, ஓகேவா, இந்த உடன்படிக்கை மூலமாக பக்சார் போருங்கிறது முடிவுக்கு வருது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையுமே கிடைச்சிது. அடுத்து இந்திய அரசியலமைப்போட வளர்ச்சியை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதுதான் என்ன அப்படின்னா நான் சொன்னேன்ல, கிழக்கிந்திய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் ஒன்று. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியோடது. அடுத்து பிரிட்டிஷ் நேரடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் என்னென்ன. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய ஆட்சி அப்படிங்கிறது எது வரைக்கும் இருந்துச்சுன்னா 1773 1858 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தது தான் பிரிட்டிஷ் நேரடி ஆட்சி. அது எது வரைக்கும் போச்சு அப்படின்னா சுதந்திரம் பெறுவதற்கு முன் 1858 1947 வரைக்கும் போச்சு. ஸோ இப்போ அந்த ஆங்கிலேய ஆட்சியில் இந்திய அரசியலமைப்போட வளர்ச்சி, ஸோ என்னென்னலாம் இப்போ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள்னு பார்த்தோம்ல 73 58 வரைக்கும். அதே போல பிரிட்டிஷ் நேரடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள்ங்கிறது 1858 1947 பார்க்குறோம். ஸோ அப்போ கிழக்கிந்திய கம்பெனி இருக்கப்போ கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் என்ன, பிரிட்டிஷ் நேரடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒழுங்குமுறை சட்டங்கள், பட்டய சட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை எல்லாத்தையும் இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதுல இருந்தது எல்லாம் தான் கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள்லாம் என்னென்ன. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் 1773 கொண்டு வரப்பட்ட ஒழுங்குமுறை சட்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட் இந்திய சட்டம். இது எப்போ வந்துச்சுன்னா 1784. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 6 சட்டங்கள் வந்திருக்கும், இதில் ஒரு 7 சட்டங்கள் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ 3ஆவதாக வந்த சட்டம் என்ன அப்படின்னா சாசனம் அல்லது பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய பட்டய சட்டம் அல்லது சாசன சட்டம். ஸோ ஒவ்வொரு ஆண்டாக ஒவ்வொன்றா பிரிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3ஆவதாக வந்தது 1793 இந்திய பட்டய சட்டம். 4ஆவது வந்து பார்த்திங்கன்னா இந்திய பட்டய சட்டம் 1813. 5ஆ என்ன வந்துச்சு அப்படின்னா இந்திய பட்டய சட்டம் 1833. பட்டய சட்டம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 சட்டங்கள் வந்திருக்கும். அடுத்து ஃபைனலாக இந்திய பட்டய சட்டம் 1853. இவ்வளோதாங்க. இது எல்லாமே கிழக்கிந்திய ஆட்சி இருக்கப்போ கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா இங்கே 1853 முடியுதா, 1857 நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க பெரும்புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1857 பெரும்புரட்சியின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படுது. ஸோ அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை ஒரு கம்பெனியாக அனுப்பிவிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 1833 53 பட்டய சட்டம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இந்த பெரும்புரட்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் தன்னோட ஆட்சியை நேரடியாக வந்து இந்தியாவுக்குள்ள செலுத்தினாங்க. அவங்களே வந்து அதுதான் பிரிட்டிஷ் நேரடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள்னு சொல்கிறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னா இந்திய அரசாங்க சட்டம் ஃபஸ்ட்டு. இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன சட்டம் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்திய அரசாங்க சட்டம். அப்போ இது எல்லாமே 1858 அப்புறம் இருக்கக்கூடிய சட்டங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் வரது இந்திய அரசாங்க சட்டம் 1858. செகண்ட் வந்து என்ன சட்டங்கள் வருதுன்னா இந்திய கவுன்சில் சட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் சட்டம், அரசு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்திய கவுன்சில் சட்டம் 1861 வருது. அடுத்து 3ஆவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1892. அடுத்தும் 4ஆவது இந்திய கவுன்சில் சட்டம் தான் 1909. இந்த 1909 என்னன்னு சொல்லுவோம், மின்டோ மார்லி சீர்திருத்தம். அடுத்து 5ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம். இங்கே வந்து கவுன்சில் வரக்கூடாது, அரசு சட்டம். இந்திய அரசு சட்டம் 1919. இதுதான் என்னது, மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம். 6ஆவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அரசு சட்டம் தான் 1935. இதில் 2 பாயிண்ட் இருக்குது.
1919 அப்படிங்கிறது மின்டோ மார்லி சீர்திருத்தம் 1. இந்த 1919 தான் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டையாட்சி அறிமுகம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 1935 இந்த இரட்டையாட்சியை ஒழிச்சிட்டு மாகாண சுயாட்சி அப்படிங்கிறது இந்த 1935 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேமா? அதே போல் ஃபைனலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஃபைனலாக கொண்டு வந்தது இந்திய சுதந்திர சட்டம். அவ்வளோதான். இந்த சட்டத்தோட ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள். எந்த ஆண்டு அப்படின்னா 1947. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் கவுன்சில் சட்டம் அப்படிங்கிறது 3 கவுன்சில் சட்டம் 1861, 1892, 1909. அரசு சட்டம் அப்படிங்கிறது இந்த 1919, 1935. அதில் 1919 அப்படிங்கிறது இரட்டையாட்சி அறிமுகம், 1935ங்கிறது இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டு மாகாண சுயாட்சி கொண்டு வரப்பட்டது. ஃபைனலாக இந்திய சுதந்திர சட்டம் 1947. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய ஆட்சி அப்போ கம்பெனி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் 1773 1858 வரைக்கும். அதே போல் பிரிட்டிஷ் ஆட்சி நேரடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் ஸோ 1858 to 1947. ஸோ என்னென்ன சட்டங்கள்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த சட்டங்கள் ஒவ்வொன்றிலிருந்து தான் கொஸ்டின் ஏரியா அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ ஒவ்வொரு சட்டமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் 1773 1858. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ரொம்ப லாங்காக போகும் ரெண்டுமே எடுத்தோம்னா, அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் அதை பார்க்க போகிறோம், பிரிட்டிஷ் நேரடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் என்னென்னு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். ஃபர்ஸ்ட் அதில் இருக்கக்கூடியது என்ன? ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஃபர்ஸ்ட் கொண்டு வரப்பட்ட ஒழுங்குமுறை சட்டம்னா இந்த 1773 தான். எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் கீழ் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை ஒழுங்குபடுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட முதல் சட்டம். அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால அனுப்பப்பட்டவங்க தான் இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. அவங்கள ஒழுங்குபடுத்த கொண்டு வரப்பட்ட முதல் சட்டம் தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டம் அப்படிங்கிறது யாரால கொண்டு வரப்பட்டதுன்னா, ஆங்கிலேய பிரதமர் நார்த் பிரபு அப்படிங்கிறவரால கொண்டு வரப்பட்டது. நார்த் பிரபு அவரால் கொண்டு வரப்பட்டது தான். அதே போல் இந்த சட்டத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்போட முதல் படி. அதே போல் அடிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அரசியல் அமைப்பு உருவாகிறதுக்கு முதல் படியாக இருந்தது இதுதான். அடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அடிக்கல் நாட்டப்பட்டது. ஸோ அந்த அடிக்கலாக இருந்ததும் இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 தான். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் தான் இப்போ இருக்கக்கூடிய, அதாவது இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்புக்கு அடித்தளமாகவும் அமைந்தது. எழுதப்பட்ட அரசியலமைப்பு மூலம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் மற்றும் நிர்வாக பொறுப்புகளை முதன்முறையாக அங்கீகரித்ததும் இதில் தான். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 1781 ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது திருத்தப்பட்டது. இந்த ஒழுங்குமுறை சட்டம் 73 இருக்கு இல்லையா, இது வந்து திருத்தப்பட்டது. அதை தான் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது அந்த திருத்தினாங்க இல்லையா, அதில் என்னென்ன சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 3 பிரிவுகளில் சீர்திருத்தம் வந்து செய்யப்பட்டது. அதில் என்னென்ன அப்படின்னா, வணிகத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. ஸோ இந்த 3 துறைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் செஞ்சாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுங்குமுறை சட்டம் 1773 அப்படின்னாலே அதில் வந்து சீர்திருத்தம் செய்யப்பட்டு 3 துறைகளையும் சீர்திருத்தம் செஞ்சுருப்பாங்க. வணிகத்துறை, நிர்வாகத்துறையும் நீதித்துறையும். என்ன அப்படின்னா, வணிகத்துறையில் இயக்குநர்கள் குழு அப்படிங்கிறது 24 பேர் இருக்கணும். நிர்வாகத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஒருவரும் ப்ளஸ் 4 பேர் கொண்ட 4 பேரும் சேர்ந்து தான் அந்த நிர்வாக குழு அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ டோட்டலாக 1 + 4 5 பேர் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீதித்துறை அப்படிங்கிறது டோட்டலாக 4 பேர். எப்படின்னா, தலைமை நீதிபதி ஒருத்தரும் மற்ற நீதிபதிகள் 3 பேரும் சேர்ந்து டோட்டலாக 4 மெம்பர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் தான் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஸோ அப்போது இயக்குநர்கள் குழு, அதே போல் நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கணும் இல்லையா. ஸோ அதை வந்து இப்போ நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வணிகத்துறை இயக்குனர் குழு என்ன அப்படின்னா, கம்பெனியோட வணிகம் அப்படிங்கிறது இயக்குனர் குழுவோட கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்குனர் குழுவோட உறுப்பினர்களோட பதவிக்காலம் என்னாச்சு அப்படின்னா 1 இருந்து 4 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது. அதே போல் இந்த இயக்குனர் குழுவில்
4ல் 1 உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு பெறுவாங்க. ஆனால் அவங்களுக்கு மறு நியமனம் கிடையாது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. வரவு செலவு கணக்கு பற்றி அறிக்கை வந்து தரத்துக்காக இயக்குநர்கள் குழு வந்து கண்டிப்பாக நீங்கள் வரவு செலவு கணக்கை பற்றி எங்களுக்கு அறிக்கை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ரூலையும் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ அப்போ இயக்குனர் குழுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருந்துச்சு அப்படின்னா, கம்பெனியோட வணிகம் அப்படிங்கிறது இயக்குனர் குழுவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அது ஒன்று. அதே போல் இவங்களோட பதவிக்காலம் என்ன ஆகுது, 1லிருந்து 4 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டது. ஆனால் மறு நியமனம் கிடையாது. அதாவது ஒரு டைம் அவங்க பதவியில் இருந்துட்டாங்கன்னா திரும்பலாம் அவங்களால வர முடியாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி ஓய்வு பெறுவாங்க அப்படின்னா, 4ல் 1 உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறுவாங்க. அதே போல் இன்னொன்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, வரவு செலவு கணக்கு பற்றிய அறிக்கையை வந்து கண்டிப்பாக எங்ககிட்ட ஒப்படைச்சே ஆகணும் அப்படிங்கிற ரூல் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் நிர்வாகத்துறை என்ன, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 பேர் சொன்னாங்களா. கவர்னர் ஜெனரல் ஒருவரோட சேர்ந்து அவருக்கு 4 பேர், டோட்டலாக 5 பேர் இருப்பாங்க. என்ன இதில் நடந்துச்சு அப்படின்னா, வங்காளம் அப்படிங்கிறது ஹெட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்காளத்துக்கு யார் கவர்னராக இருக்காங்களோ அவங்க தான் கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் மாகாணங்களோட தலைமை கவர்னராகவும் இருப்பாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன அங்கே சின்னதாக துணை இதெல்லாம் இருப்பாங்க. இருந்தாலுமே அவங்க கல்கத்தாவாக இருக்கட்டும், பம்பாயாக இருக்கட்டும், மெட்ராஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரம் கொடுக்கக்கூடியது வங்காள கவர்னர் தான். அவருடைய தலைமையில் தான் எல்லாமே நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிரதமர் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்தியாவுக்குள்ளே பல மாநிலங்கள் இருந்தாலும் இந்தியாவுக்குமே ஒட்டுமொத்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது, பிரதமர்கிட்ட இருக்குது. அதே போல் கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் இது எல்லாமே இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் அவங்களுக்கு உத்தரவிடுறது வந்து பார்த்திங்கன்னா வங்காள கவர்னர். ஒரே பாயிண்டில் முடிஞ்சிருச்சு. வங்காளத்தோட கவர்னரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை ஃபஸ்ட்டு யார் இருந்தது அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. இது ரொம்ப முக்கியம், வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. ஓகேவா. வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்பாங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு தான் இருந்தார். ஸோ அந்த கவர்னர் ஜெனரலுக்கு உதவி புரியதான் 4 பேர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதை தான் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவோம். இந்த தலைமை ஆளுநரோட பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னா 5 ஆண்டுகள். அதே போல் இவரை வந்து மறு நியமனம் செய்யலாம். இப்போ கட்டுப்பாட்டு குழுவில் வந்து பார்த்தோம், இயக்குனர் குழுவில் அவங்களுக்கு மறு நியமனமே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த நிர்வாகத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆளுநராக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பதவிக்காலம் 5 ஆண்டுகளாக இருந்தாலும் அவங்களுக்கு மறு நியமனம் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல நான் சொன்ன மாதிரி பம்பாய், மெட்ராஸ், கல்கத்தா ஆளுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வங்காள ஆளுநருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பட்டு தான் இருந்தாகணும். ஏன்னா வங்காளத்தோட ஆளுநர் தான் தலைமை ஆளுநராக இருப்பார். ஓகே. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிர்வாகத்துறை இதில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறதுக்கு தடை அப்படிங்கிறது போடப்பட்டது. லஞ்சமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்களால் வலியுறுத்தப்பட்டது. அடுத்து நீதித்துறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், தலைமை நீதிபதியோட சேர்த்து மொத்தம் 3, அப்போ 4 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நீதித்துறைனாலே நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும் எதை பற்றி சொல்லியிருக்காங்க, நீதிமன்றத்தை பற்றி தான். அங்கே தான் தலைமை நீதிபதியும் நீதிபதிகளும் இருப்பாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எங்கே வந்து நீதிமன்றம் அமைக்கப்பட்டதுன்னா கல்கத்தா வில்லியம் கோட்டையில் முதல்ல 1774 உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது. ஸோ அங்கே தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு தலைமை நீதிபதி அதே போல் 3 இணை நீதிபதிகள் இருக்கணும் அப்படிங்கிற ரூல் வந்து வந்துச்சு. ஸோ அப்போ டோட்டலாக 4 பேர். அதுபடி முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சர் எலிசா இம்பே. அடுத்து அந்த 3 துணை நீதிபதிகள் இருந்தாங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்கிறேன், சேம்பர்ஸ், லேமெஸ்டர், அதே போல் ஹைடி, இவங்க 3 பேர் இருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியரோட கீழே தான் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் அப்படிங்கிறது செயல்பட்டது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து தெரியும், மாவட்ட ஆட்சியரோட கட்டுப்பாட்டில் தான் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் அப்படிங்கிறது செயல்படும். இந்தியாவில் நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் ஒருங்கிணைந்த மத்திய நிர்வாகம் வந்து ஏற்படுறதுக்கு தூண்டுகோலாக தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சுது. ஸோ இதோட ஒழுங்குமுறை சட்டத்தை முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ பிட் இந்திய சட்டத்துக்குள்ளே வரும். ஸோ பிட் இந்திய சட்டம் அப்படின்னாலே 1784. ஸோ இந்த பிட் அப்படிங்கிறது ஒருத்தரோட பேர், அவர் தான் இங்கிலாந்து பிரதமர். ஸோ இங்கிலாந்து பிரதமர் இளைய பிட் அவர்களால் இயற்றப்பட்ட சட்டம் அப்படிங்கிறதுனால பிட் இந்திய சட்டம் அப்படின்னு சொல்கிறோம்.
சரி, ஓகே. அப்போ இந்த பிட் இந்திய சட்டம் எது கொண்டு வராங்க? ஒவ்வொரு சட்டமே வருது அப்படின்னா அதோட இன்னொன்று பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரதுக்காக தான் ஒவ்வொரு சட்டமும் வரும். அதே போல தான் பிட் இந்திய சட்டமும் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, ஒழுங்குமுறை சட்டம் இருக்குல்ல, அதோட குறைபாடுகளை களைவதற்காக இங்கிலாந்து பிரதமர் இளைய பிட் அவர்களால் 1784 இயற்றப்பட்டது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்தியாவில் சிறந்த அரசை தோற்றுவிக்கணும் ஒன்று, அதே போல் பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இதோட நோக்கமாக இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 6 உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்த மாற்றங்கள். ஆனால் இயக்குனர் குழுவில் எந்த மாற்றமுமே அவங்க வந்து செய்யலை. கட்டுப்பாட்டு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் நடவடிக்கைகளையும் இயக்குனர் குழு வணிக நடவடிக்கைகளையும் மேற்பார்வையிட்டிருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். கட்டுப்பாட்டு வாரியம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதில் 6 உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டதா. இவங்களோட பணி என்ன அப்படின்னா, அரசியல் நடவடிக்கைகளையும் இயக்குனர் குழு வணிக நடவடிக்கைகளையும் கண்காணிக்கிறது தான். ஓகே. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஆளுநரோட நிர்வாக குழுவில் உள்ள உறுப்பினர்களோட எண்ணிக்கை என்ன பண்ணாங்க அப்படின்னா 4லிருந்து 3 வந்து குறைச்சாங்க. ஓகே. ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட். அதே போல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வீட்டோ பவர். வீட்டோ பவர்னா என்னன்னா, தலைமை ஆளுநரோட நிர்வாக குழுவில் அவருக்கு உதவி செய்கிறதுக்கு மொத்தம் 4 பேர் இருந்தாங்க இல்லையா, அதில் 3 பேராக குறைச்சாங்க. அதே போல் தலைமை ஆளுநருக்கு வீட்டோ பவர்னு ஒன்று கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, தலைமை ஆளுநர் வந்து அவருக்கு தேவைப்படும் போது ஆலோசனை குழு கொடுக்கக்கூடிய முடிவுகளை நிராகரிக்க முடியும், அந்த அதிகாரம் தலைமை ஆளுநருக்கு இருக்கு அப்படிங்கிறத கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வீட்டோ பவர். ஓகேவா. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலாக கம்பெனியோட நிலப்பிரபுகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவின் நிலப்பிரபுகள் அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த பிட் இந்திய சட்டத்தில் தான். அதே போல் ஒழுங்குமுறை சட்டம்ங்கிறது கம்பெனியோட நடவடிக்கைகளை படுத்துச்சு அப்படின்னாலும் பிட் இந்திய சட்டம் அப்படிங்கிறது கம்பெனியோட விவகாரங்களை கட்டுப்படுத்தியிருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். என்னதான் ஒழுங்குமுறை சட்டம்ங்கிறது கம்பெனியோட நடவடிக்கைகளை தான் ஒழுங்குபடுத்தியிருக்கு, ஆனால் பிட் இந்திய சட்டம் அப்படிங்கிறது கம்பெனியோட விவகாரங்களை கட்டுப்படுத்தியிருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இளைய பிட் வந்து பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு இருக்காருல்ல, அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பிட் இந்திய சட்டத்தில் 1786 சில திருத்தங்களை வந்து செய்து சிறப்பு அதிகாரம் வந்து வழங்கியிருப்பாரு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவம் மற்றும் குடிமை அமைப்புகளை தனித்தனியாக வந்து இந்த பிட் இந்திய சட்டம் மூலமாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. காரன் வாலிஸ் பிரபு பற்றி சின்னதாக ஒரு பாயிண்ட்ஸ் தெரியணும் அப்படின்னா, அவர் 1786 1793 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வங்காளத்தோட தலைமை ஆளுநராக இருந்திருப்பார். ஓகேவா. இந்திய ஆட்சி பணித்துறைக்கு அடித்தளம் அமைத்தவரே இவர் தான். இந்தியாவில் காரன் வாலிஸ் பிரபு வந்து குடிமை பணியை வந்து அறிமுகம் செஞ்சவரும் இவர் தான். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவோம்னா இந்திய குடிமை பணியின் தந்தை அப்படின்னு சொல்லி காரன் வாலிஸ் பிரபுவை சொல்கிறோம். அப்போது இந்திய ஆட்சி பணியின் தந்தைன்னு யார் அழைக்கப்படுறாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ நான் இதுவே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரியணும்ட்டு இதை ரெண்டையும் வந்து சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். இங்கே பார்க்கக்கூடியது நம்ம இது மட்டும் தான், காரன் வாலிஸ் பிரபு தான். அப்போ இந்திய ஆட்சி பணியின் தந்தைன்னு யாருன்னு சொல்லுவாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், இரும்பு மனிதரை சொல்லுவோம். அடுத்து இப்போ ஒழுங்குமுறை சட்டம் பார்த்தோம், பிட் இந்திய சட்டம் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம வரக்கூடியதுதான் சாசன சட்டங்கள். சாசன சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையாவே வரும். ஸோ அதை தான் வந்து கண்ணேசா பார்க்க போகிறோம். ஒரு 4 சட்டங்கள் வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாசன சட்டங்கள்னா இங்கிலீஷில் சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாசனம் அப்படிங்கிறதுக்கு பட்டயம் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. ஸோ அப்போ பட்டயம்னா என்னன்னா, பட்டம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது ஒரு நாட்டோட இறையாண்மை அதிகாரம். ஸோ இறையாண்மைனா ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் ஒருவருக்கு முழுமையாக வழங்கப்படுது இல்லையா, அதுதான் பட்டய சட்டம். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா அவருக்கு சகலகலா அதிகாரம் இருக்கும், பல சலுகைகள் அவருக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு பல்கலைக்கழகம் இருக்காங்கன்னா பல்கலைக்கழகத்தோட வேந்தர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணுவார், பல்கலைக்கழக யூனிவர்சிட்டிஸ்க்கு தேவையான இதை எல்லாமே இந்த மாதிரி இருக்கணும் எல்லா ரூலையும் கொடுக்கறது அவர் தான். அதே போல தான் இந்த சாசன சட்டம்னா ஒருவர் மட்டுமே இறையாண்மை கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆட்சி அதிகாரம்ங்கிறது முழுக்க முழுக்க அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் இந்த சாசனம் அல்லது பட்டயம் அப்படிங்கிறது. ஒழுங்குமுறை சட்டத்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வணிக குழுவோட பட்டயம் அப்படிங்கிறது புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. 1793 வந்து பார்த்தீங்கன்னா 4 சாசன சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டது. ஸோ அதை தான் பட்டய சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பட்டய சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்திய பட்டய சட்டம் 1793 கொண்டு வந்தாங்க. இதுதான்
முதல் சாசன சட்டம் அல்லது முதல் பட்டய சட்டம்னு சொல்லுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஏற்றப்பட்டது இதுதான். யாருடைய காலத்தில் அப்படின்னா ஜான் சோர் காலத்தில் இந்த முதல் பட்டய சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் கம்பெனியோட வர்த்தக உரிமைகள் அப்படிங்கிறது மேலும் 20 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. ஓகேவா? அதே போல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20 ஆண்டுகள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிக்கப்பட்டிருக்கும். கட்டுப்பாட்டு வாரியத்தோட தலைவரும் உறுப்பினர்களோட ஊதியமும் இந்திய வருவாயிலிருந்து தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இந்திய அரசு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1919 படி அந்த கொடுத்தாங்க இல்லையா, உறுப்பினர்களோட ஊதியம் வந்து இந்திய வருவாயிலிருந்து தான் வரணும், அதே போல தலைவருக்கும் இந்திய வருவாயிலிருந்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத 1919 அரசு சட்டத்தின்படி நிறுத்திட்டாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆனால் இது வரைக்கும் கொஸ்டினில் கேட்டதில்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் வந்து அவங்களோட சமயத்தை வந்து பின்பற்ற சொல்லி சமய பரப்பு செய்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த பிரச்சாரம் செய்கிறதையோ அல்லது மத மாற்றத்தை வந்து தெரிவிக்கிறதையோ வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கும் இந்த இந்திய பட்டய சட்டம். ஓகேவா? ஸோ இந்திய பட்டய சட்டம் 1793 நீங்கள் கொஸ்டின் ஏரியாவில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சட்டத்தின்படி வர்த்தக உரிமைகள் அப்படிங்கிறது 20 ஆண்டுகள் மேலும் நீட்டிக்கப்பட்டிருக்கும். இதுதான் முதல் பட்டய சட்டம் அல்லது சாசன சட்டம். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அடுத்து இந்திய பட்டய சட்டம் 1813. ஸோ இது யாரால இயற்றப்பட்டது அப்படின்னா மின்டோ பிரபு. ஸோ மின்டோ பிரபு காலத்தில் இந்த இந்திய பட்டய சட்டம் 1813 அப்படிங்கிறது இயற்றப்பட்டிருக்கும். இதில் என்ன அப்படின்னா நம்ம இந்த சட்டத்துக்கு பார்த்தோம், மதத்தை பரப்பவோ மதமாற்றம் செய்யவோ வந்துட்டு அதிகாரம் இல்லை, அது தடை செய்யப்பட்டதுன்னு. ஆனால் இந்த சட்டத்தில் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். பட்டய சட்டம் 1813 இந்தியாவில் கிறிஸ்துவ அமைப்புகள் வந்து மதத்தை பரப்புறதுக்கோ அல்லது மதமாற்றம் செய்யறதுக்கோ அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற இது வந்து இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ஸோ ஒரே வார்த்தையில் சொன்னால் மதமாற்றம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. கிறிஸ்துவ அமைப்புகள் மதத்தை வந்து பரப்புவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதுன்னா இந்த இந்திய பட்டய சட்டம். இதில் அனுமதி இல்லை, இதில் அனுமதி இருக்கு, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின் பாயிண்ட். கல்வி வளர்ச்சிக்காக இந்தியர்களோட கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து செலவிடுறதுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. ஸோ இந்தியர்களோட கல்வி வளர்ச்சிக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாயை வந்துட்டு நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என்ன அப்படின்னா அது செலவழிக்கவே படலை, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொன்னாங்க. ஆனால் செயல்படுத்தினாங்களா அப்படின்னா இல்லை. அதே போல் இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியோட ஏகபோக வணிக உரிமை முடிவுக்கு வந்தது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஓரளவுக்கு அவங்களுடைய வணிக உரிமை அப்படிங்கிறது கிழக்கிந்திய கம்பெனியோட வணிக உரிமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வருது. ஆனால் எதை தவிரனா தேயிலை வணிகம் செய்கிறது, சீனாவுடன் வர்த்தகம் செய்கிறது, இதை தவிர மற்ற வணிக உரிமைகள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில நாட்டு வியாபாரிகளும் மத போதகர்களும் கட்டுப்பாட்டு வாரியத்தோட அனுமதியோட இந்தியாவில் வசிக்கிறதுக்கு அனுமதியும் வந்து கொடுக்கப்பட்டது. அப்போ இந்திய பட்டய சட்டத்தில் 1813 எது கொஸ்டின் பாயிண்டாக தெரிஞ்சுக்கணும்னா மின்டோ பிரபு காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒன்று. அதே போல் 1793 கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்கு அனுமதி கிடையாது, இதில் பரப்ப அனுமதி இருக்குது. அதே போல் இந்தியர்களோட கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாயை வந்து செலவழிக்கிறதுக்காக ஒதுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் செலவழிக்கப்படலை. ஆனால் இந்த ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்த்தகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வந்துக்கிட்டே இருக்கு, வணிகம். ஆனால் தேயிலை வணிகத்தையும் சீனா கூட இருக்கக்கூடிய அந்த வர்த்தகம் மட்டும், அதை தவிர மற்றதெல்லாம் முடிவுக்கு வந்துச்சு, அவ்வளோதான். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்திய பட்டய சட்டம் 1833. ஸோ இதில் என்ன அப்படின்னா 1832 இங்கிலாந்து பிரதமர் கிரே அப்படிங்கிறவரோட முதல் சீர்திருத்த சட்டத்தை அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இயற்றிருப்பார். இதன் பின்னணியில் தான் 1833 சாசன சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டது. ஸோ 1832 ஃபஸ்ட்டு ஒரு சீர்திருத்த சட்டத்தை வந்து இயற்றுறாரு. அதனால் அதோட பின்னணியாக தான் 1833 சாசன சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிங் பிரபு, இது யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா வில்லியம் பென்டிங் பிரபு காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதே போல் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரே மாதிரியான சட்டங்கள் தான் இந்தியா முழுமைக்கும் இயற்றணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுமைக்குமே தலைமை ஆளுநருக்கு வழங்கப்பட்டது.
இந்தியா முழுமைக்குமே சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது தலைமை ஆளுநருக்கு இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே போல் பம்பாய் மற்றும் மெட்ராஸ் கவர்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை சுத்தமாக இழந்துட்டாங்க. ஸோ அப்போ தலைமை ஆளுநருக்கு எல்லா பவரும் போனதுனால இவங்களுக்கு பவரே இல்லாத போயிருச்சு. இந்தியா முழுவதும் ஒரே ஆட்சியின் கீழே கொண்டு வரப்பட்டது. அவங்க தான் சொல்லிட்டாங்க, ஒரே மாதிரியான சட்டங்களை இயற்றணும் அப்படின்னா அப்போ இந்தியா முழுவதும் ஒரே ஆட்சியின் கீழே கொண்டு வரப்படுது. அப்போ பிரதமர் ஆட்சி மாறி, ஓகேவா? அங்கே ஸ்டார்டிங்கில் வந்து மദ്രാஸ், பம்பாய், கல்கத்தா தான் பார்த்தோம். இங்கே இந்தியா முழுமைக்கும் ஒரே தலைமை ஆளுநர் வராரு. ஸோ அப்போ எல்லா மாநிலங்களும் அதோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதுதான் இந்தியா முழுவதும் ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அதே போல் வங்காளத்தோட தலைமை ஆளுநராக தானே இருந்தார். கடைசியில் இப்போ இங்கே என்ன ஆக்கிட்டாங்கன்னா இந்தியாவோட தலைமை ஆளுநராக ஆக்கிட்டாங்க. இது புரியுதா? நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் வங்காளத்தோட தலைமை ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம்னா வங்காளத்தோட தலைமை ஆளுநரோட பதவி. அப்போ வங்காளத்தோட தலைமை ஆளுநராக இருந்தாருன்னா அவர் எதை கட்டுப்படுத்தினார்? பம்பாயும் மெட்ராஸும் கல்கத்தாவையும் கட்டுப்படுத்தினார். ஆனால் இங்கே வங்காளத்தோட தலைமை ஆளுநர் பதவியிலிருந்து இந்தியாவோட தலைமை ஆளுநர் அப்படின்னு பதவி உயர்த்தப்படுது. அப்போ என்ன பண்ணுவார்னா பம்பாய், மெட்ராஸ், கல்கத்தா மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளையும் இவர் கட்டுப்படுத்துவார் அப்படின்னு அதுக்கான அர்த்தம். ஓகேவா? அப்போ அதுபடி பார்க்கும்போது தலைமை ஆளுநரோட ஆலோசனை குழுவில் சட்ட உறுப்பினர் ஒருவரை வந்து நியமிச்சாங்க. அந்த முதல் சட்ட உறுப்பினர் தான் யாருன்னா டிபி மெக்காலே பிரபு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் இந்த சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1833 பட்டய சட்டம் தான் பொது ஆட்சி பணிகள் இந்திய மயமாக்கப்படுவதற்கு ஃபஸ்ட்டு அடிக்கோலியது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 1833 பட்டய சட்டத்தின்படி இந்திய குடிமை பணி அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் என்னன்னா அதுவும் நிர்வாக குழுவோட எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்டிருக்கும். இந்த சட்டத்தின்படி இந்தியாவில் அடிமை முறை அப்படிங்கிறது 1843 ஒழிக்கப்பட்டது. மார்ச் 17, 1835 மெக்காலே பிரபுவோட அவரோட இதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிங் பிரபு ஆங்கில வழிக்கல்வியை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ மெக்காலே பிரபு வந்து சொன்னதுபடி இவர் ஆங்கில வழிக்கல்வியை அறிமுகப்படுத்தியிருப்பார். அப்போ இந்திய பட்டய சட்டம் 1833 தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஃபஸ்ட்டு வில்லியம் பென்டிங் பிரபு காலத்தில் இயற்றப்பட்டது. அதே போல் ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டு வரணும். வங்காளத்தோட தலைமை ஆளுநர் இருந்து பதவி உயர்த்தப்பட்டு இந்திய தலைமை ஆளுநர் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது. அப்போ என்னது? இந்தியா முழுமைக்கும் ஒரே ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போது வங்காளத்தோட தலைமை ஆளுநர்னா பம்பாய், மெட்ராஸ், கல்கத்தாவை மட்டும் கட்டுப்படுத்தினவர் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் கட்டுப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் இதில் முக்கியமானது. அந்த தலைமை ஆளுநரோட ஆலோசனை குழுவில் சட்ட உறுப்பினராக ஒருவரை பதவி நியமனம் செய்கிறாங்க. அப்படி முதல்ல சட்ட உறுப்பினராக ஆனவர் தான் டிபி மெக்காலே பிரபு. ஓகேவா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் பொது ஆட்சி பணி அப்படிங்கிறது இந்தியமயமாக்கப்படுவதற்கு அடிக்கோலிட்ட சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த பட்டய சட்டம் 1833. அதே போல் 1833 பட்டய சட்டத்தின்படி இந்திய குடிமை பணி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் நிர்வாக குழுவோட எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்டிருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தான். மெக்காலே பிரபுவோட மார்ச் 17, 1835 அவருடைய அறிக்கையின்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வில்லியம் பென்டிங் பிரபு ஆங்கில வழிக்கல்வியை அறிமுகப்படுத்தினார். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வில்லியம் பென்டிங் பிரபு அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? சதி ஒழிப்பு சட்டத்துக்கு வந்திருப்பார் இல்லையா? ஸோ அவர் தான் இந்தியாவோட முதல் தலைமை ஆளுநர் வில்லியம் பென்டிங் பிரபு. ஸோ நம்ம பார்த்தோம்ல வங்காள தலைமை ஆளுநராக இருந்து இந்திய தலைமை ஆளுநர்னு பதவி உயர்த்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த முதல் இந்திய தலைமை ஆளுநர் யாருன்னா இந்த வில்லியம் பென்டிங் பிரபு தான். இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா சதி ஒழிப்பு சட்டத்தை வந்து இது பண்ணியிருப்பாரு, சதியை ஒழிச்சிருப்பாரு. ஸோ அவருக்கு துணை நின்றவர் தான் யாரு? ராஜாராம் மோகன் ராய். ஸோ அவரை பற்றி ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நவீன இந்தியாவோட சிற்பின்னு யாரை சொல்கிறோம்? ஸோ ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். நவீன இந்தியாவோட சிற்பினா ஜவஹர்லால் நேருவை சொல்கிறோம். இந்த ராஜாராம் மோகன் ராய் என்னன்னு சொல்கிறோம்னா நவீன இந்தியாவின் விடிவெளின்னு சொல்கிறோம். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இது பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கும். அடுத்த இந்திய பட்டய சட்டம் 1853. அடுத்த பட்டய சட்டம் பார்க்குறோம். ஸோ இது யாருடைய காலத்தில் இயற்றப்பட்டதுன்னா டல்ஹௌசி பிரபுவோட காலத்தில் இயற்றப்பட்டது. ஓகேவா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1848 1856 வரைக்கும் இந்தியாவோட தலைமை ஆளுநராக பணியாற்றியிருப்பார். அதே போல் இந்தியாவோட தலைமை ஆளுநர்களில் மிக இளம் வயது உடையவர்னாலும் இந்த டல்ஹௌசி பிரபு தான். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க.
அதே போல் இவருக்கு என்னென்ன சிறப்புலாம் சொல்லலான்னா பொதுப்பணித்துறையோட தந்தை, தொழில்நுட்ப கல்வியோட தந்தை, ரயில் பாதைகளின் தந்தை, நவீன இந்தியாவை உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லி இவர் பல சிறப்பு பெயர்களால் வந்து அழைக்கிறாங்க. ஓகே, அதே போல் பட்டய சட்டத்தில் கடைசி பட்டயம் சட்டம் அப்படின்னா இந்த 1853வது பட்டய சட்டத்தை தான் என்னன்னு சொல்லுவோம், கடைசி பட்டய சட்டம்னு சொல்லுவோம். ஸோ 4வதாக இருக்கக்கூடியது. ஸோ 4 சட்டங்கள் பார்த்தோம் இல்லையா, இதில் 4வது பட்டய சட்டம் இதுதான். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா வங்காளத்திற்குன்னு திரும்ப தனி ஆளுநரை வந்து நியமிக்கப்பட்டாங்க. பாராளுமன்ற முறை அரசாங்கம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது என்னன்னா கவர்னர் ஜெனரல் கவுன்சில் ஆனது நிர்வாகம், சட்டசபை அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சாங்க. அதுதான் பாராளுமன்ற அரசாங்கம். ஓகேவா. அதே போல் இந்திய குடிமைப்பணி தேர்வுகள் ICS அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்களும் கலந்து கொள்றதுக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் வுட் கல்வி சாசனம். ஸோ சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் 1854 இந்த பட்டய சட்டம் படி தான் வெளியிடப்பட்டிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கல்விக்கான மகா சாசனம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கல்விக்கான மகா சாசனம் அப்படின்னும் இந்தியாவோட அறிவு பட்டகம் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்பட்டது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1857 கல்கத்தா, மெட்ராஸ், பம்பாய் பல்கலைக்கழகங்கள் இந்த பட்டய சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கும். அதே போல் வடகிழக்கு மாகாணங்களுக்கு தனியே ஒரு துணைநிலை ஆளுநரும் நியமிக்கப்பட்டார். வங்காள சட்டமன்றம் அப்படிங்கிறது இந்திய சட்டமன்றமாக மாற்றம் பெற்று திகழ ஆரம்பிச்சுது. மத்திய சட்டமன்ற குழுவில் உள்ளூர் நபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஸோ அப்போது இந்த பட்டய சட்டம் 1853 முக்கியமானதெல்லாம் என்னென்ன, இது யாருடைய காலத்தில் ஏற்றப்பட்டதுன்னா டல்ஹௌசி பிரபு. அதே போல் கடைசி பட்டய சட்டம் அப்படின்னா இந்த 1853 பட்டய சட்டம் தான். அப்போ முதல் பட்டய சட்டம்னா எதை சொல்லுவோம், 1793 சொல்லுவோம். ஓகேவா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வங்காளத்துக்கு தனி ஆளுநர் போட்டாங்க. பாராளுமன்ற முறை அரசாங்கம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. 2ஆக பிரிச்சாங்க, நிர்வாகம், சட்டசபைன்னு. அடுத்து சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. சார்லஸ் வுட் கல்வி சாசனம்னா 1854. அதை என்னன்னு சொல்றாங்கன்னா இந்தியாவில் கல்விக்கான மகா சாசனம்னும் இந்தியாவோட அறிவு பட்டகம்னு சொல்கிறாங்க. அதே போல் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கல்கத்தா, மெட்ராஸ், பம்பாய் பல்கலைக்கழகங்களும் இந்த பட்டை சட்டத்தின்படி 1857 உருவாக்கப்பட்டது. ஓகேவா. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக் இருக்குல்ல, பிரிட்டிஷ் நேரடி ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து கண்டினியூஸாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ எகெயின் வீடியோவை அப்படியே பவுஸ் பண்ணி திரும்ப கேளுங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கும். Group 1, Group 2 அண்ட் Group 4 எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக ஸோ இதிலிருந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ நம்ம இப்படியே ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டண்டான வீடியோஸ் போய்கிட்டே இருக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் ஆக்கிக்கோங்க. ஸோ தமிழுக்கான டெஸ்ட் சீரியஸுமே போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆக்கிக்கோங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அதே போல் பாலிட்டிக்கான கொஸ்டின் பேங்க் மெட்டீரியலுமே வந்து ரெடியாகி இப்போ நம்மகிட்ட இருக்குது. சப்ஜெக்ட் வைஸாக நிறைய பேர் கொஸ்டின் பேங்க் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ பாலிட்டிக்கான கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறது ரெடியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 345 பேஜஸ் இருக்கும். இதில் எல்லாமே வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ 4 இயர்ஸாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 6th to 12th வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸாக கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணுற மாதிரி அடுத்து லாஸ்ட்டாக ஒரு 5 டெஸ்டஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே 2 நம்பர்ஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே அதுதான். ஸோ அந்த 2 நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் பாலிட்டி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிங்கன்னா ஸோ என்ன பண்ணணுமோ அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா. அதே போல் Group 4க்கான பேட்ச்மே நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே வந்துடும். ஸோ கண்டிப்பாக Group 4க்கான பேட்ச் அப்படிங்கிறது பக்காவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட பயங்கரமான இதோட நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ பயங்கரமாக அந்த பேட்ச் அப்படிங்கிறது கொண்டு போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.